கோயில் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா மாமா. வாங்க வாங்க. ஓம் ராஜாதிராஜாஜ பிரசக்ய சாகினே நமோ வச்சம்மை ஸ்ரவணாய குருமஹே சமேகாவான் காமகாமாதிவஸ்யம் காமேஸ்வரோ மை ஸ்ரவணோ யதாதோ குபேராஜ வை ஸ்ரவணாய மகாராஜாய நமः शतमानं भवति सदाय पुरुषतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति श्रीर्वक्षसमारक्षमारो जपाभिदाज्यो भावानं वहीयते धान्यं धनं वशं बहुपुत्रलाभं सदशं वश्चरौ दीर्घमायुः दीर्घायुरस्तु मे इष्टकाम्यार्थफलसिद्धिरस्तु வா மீனா போலாம். மாமா நீங்களே எனக்கு இந்த பூவை வச்சு விடுங்க. சரி. என்ன மாமா பூ கீழே விழுந்துருச்சு? மீனா கை தவறி விழுந்துருச்சு. இல்ல மாமா, கோவில் இப்படி நடந்தா சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. தப்பா ஏதோ நடக்க போகுது. என்ன மீனா, சாதாரண ஒரு பூ கீழே விழுந்ததுக்கு இவ்வளவு பெரிய கற்பனையா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. வா போலாம். இல்ல மாமா. ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றேன்ல. சரி திரும்ப, நான் வச்சு விடுறேன். கரெக்டா வச்சு விடுறேன். பாத்தியா, கரெக்டா இருக்கு. வா போலாம். மீனா, ஏன் இன்னும் உம்முன்னு இருக்க? சிரியேன். சிரி மீனா. சரி, நான் உனக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம் மாமா, அதுக்கு நானே சிரிச்சிடுறேன். ஏய், சரி சரி, அப்படியே இரு. நல்ல மூட்ல இருக்க. அப்படியே நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். மாமா என்ன அழகா போட்டோ எடுக்கணும். அங்க என்ன இருக்கோ அதுதான் இதுல வரும். இது போய் சொல்லாது, சரியா? ஸ்மைல். நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஏ மீனா, மீனா, ஏ மீனா நில்லு மீனா, ஏ மீனா 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 நில்லு மீனா, மீனா மீனா நில்லு மீனா. ஏன் வந்துட்ட? நில்லு, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். வேண்டாம் மாமா. மீனா ப்ளீஸ் மீனா, என்ன கோச்சிக்கிட்டியா? சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். மாமா இது கோவில், கொஞ்சம் சைலண்டா வரீங்களா? வாங்க. மீனா. ஏ மீனா, ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். வேண்டாம் சொல்றேன்ல. சரி, உன்னோட இஷ்டம். நான் சொல்லி நீ எப்போ கேட்டிருக்க? சரி, இப்படி போலாமா? மாமா வா போலாம். மாமா எனக்கு என்னமோ அவர் பக்கத்துல நின்னு ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. வேணாம் மீனா, தொந்தரவு பண்ணாத. அவர் தியானத்துல இருக்காரு. வா போலாம். இருந்தா என்ன, அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணட்டும். நான் அவர் பக்கத்துல போய் நிக்கிறேன். நீங்க ஒரு போட்டோ எடுத்துருங்க. வேணாம் மீனா, வா போலாம். மாமா ப்ளீஸ் மாமா, ஒரு போட்டோ. சரி, நீ சைலண்டா போய் பக்கத்துல நில்லு, நான் போட்டோ எடுத்துக்கிறேன். போ. ஏன் என்ன படம் பிடிச்சிங்க? அது வந்து
உலகத்துல எவ்வளவோ அழகான காட்சிகள் இருக்கும் பொழுது வாழ்க்கையை துறந்த என்னையே படம் பிடிச்சிங்க. சுவாமி இவதான் ஆசைப்பட்டா. தப்பா இருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. எந்த தப்பையும் ஆண்டவன் தான்ப்பா மன்னிக்கணும். மனுஷனுக்கு மன்னிக்கிற சக்தி கிடையாது. இவங்க உன் மனைவியா? மனைவி ஆக போறவ சுவாமி. அப்படின்னு யார் சொன்னா? சுவாமி எனக்கு இவளுக்கு நான் சின்ன வயசுலேயே எங்களை பெத்தவங்க எங்களுக்கு முடிவு பண்ணிட்டாங்க சாமி. என்ன சாமி சிரிக்கிறீங்க? முடிவு பண்ற அதிகாரம் மனுஷனுக்கு இல்ல, ஆண்டவனுக்கு மட்டும்தான். அவன் நினைக்கிறது தான் இங்க நடக்குது. அவன் விதிக்கிறது தான் இங்க வாழ்க்கையாகுது. மொத்தத்துல எல்லாமே அவன் கையில தான் இருக்கு. சுவாமி நீங்க சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரியல. ஆண்டவனுடைய மொழி பாமரனுக்கு புரியாது. நீங்க போங்க. வா மீனா போலாம். பாவம், நடக்க போறது என்னன்னு தெரியாம போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு விட்டில் பூச்சியோட வாழ்க்கைன்னு தெரியல. மாமா என்ன மீனா? அந்த சாமியாரை காணோம் மாமா. எங்கேயாவது போயிருப்பாரு. வா போலாம். இல்ல மாமா, இப்ப இருந்தாரு. ஒரு செகண்ட்ல எப்படி போவாரு? ஐயோ, எங்கேயாவது போயிருப்பாரு. வா வா போலாம். இல்ல மாமா, எனக்கு மனசு படபடன்னு ஆகுது. அவரை எதுக்கு பார்த்தோன்னு இருக்கு மாமா. இது பாரு, அவரை பார்த்ததுலயே எந்த தப்பும் இல்ல. நம்ம பயப்படுற மாதிரி அவரையும் எதுவும் சொல்ல, பொதுவா தான் சொன்னாரு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. மீனா, இதுக்கெல்லாம் பயந்தா அப்போ நம்ம வாழ்க்கையில நிம்மதியாவே இருக்க முடியாது. வா முதல்ல போலாம். வா வா போலாம் மீனா. வணக்கம். ஏதோ அவசரமாக வர சொன்னீங்களாம்ல? ஆமாம், பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகுது. பிரச்சனையா? எந்த பிரச்சனையை சொல்கிறீங்க? எல்லாம் அந்த தாயம்மா போனா பிரச்சனை தான். அது இப்போ என் மருமகன் சிவா காது வரைக்கும் போயிடுச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கு அதுக்காக விஷயம் போய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நான் இதுவரைக்கும் கட்டி காத்த மான மரியாதை எல்லாம் போயிடும். இதுக்கு தான் அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடலாம். உங்களுக்கு நிம்மதி, எனக்கு நிம்மதின்னு நீங்கள் தான் கேட்கல. நிறுத்து. தாயம்மா உன் கூட பிறந்த அக்கா, புவனா அவளோட மக. ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அப்புறம் ஏன் அனாவசியமாக அவங்கள போட்டு தள்ளுறேன்னு சொல்கிறேன்? நான் என் தங்கச்சி நல்லா இருக்கணும், அவள் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா கொஞ்சம் கூட யோசிக்காமல் கூட பிறந்த அக்காவையே போட்டு தள்ளுறேங்கிற. ஐயா, அதெல்லாம் வளர்ந்த வளர்ப்புங்க. உங்களை வளர்த்தது உங்கள் ஆத்தா. அன்பு, பாசம், குடும்பம்னு வளர்த்துருக்காங்க. ஆனால் என்னை வளர்த்தது என் அப்பன். கொலை, குத்து, கூத்தியான்னு மிருகத்தனமாக வளர்த்துட்டான். சரி, உங்கள் அப்பா வளர்த்ததாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறமாவது விவரத்தை தெரிஞ்சு உலகத்தை புரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கெல்லாம் சுய புத்தி வேணுங்க. அதான் என்கிட்ட இல்லையே. இல்லைன்னா உங்கள் மாதிரி பெரிய ஆளுங்க பண்ணுற தப்பை மறைச்சி உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு இருப்பேனா? சரி, அதை விடுங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க ஐயா. எனக்கு என்னமோ தாயம்மாவையும் போனாவையும் வெளியூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டா நல்லதுன்னு தோணுது. சொல்லுங்க, எப்போ கூட்டி போகணும், எங்கே கூட்டி போகணும்? உடனே கூட்டி போயிடுறேன். அவசரப்படாத, நான் எல்லாத்தையும் பக்காவாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் போகலாம். சொல்லுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை அப்படியே செய்கிறேன். அப்புறம் வேறு ஏதாவது விசேஷம் இருக்கா? வேறு அந்த சாரதி என்ன பண்ண? யார் அவனையா? இனிமே உங்கள் வழிக்கோ என் வழிக்கோ வராத அளவுக்கு அவனை ஒரு வழி பண்ணிட்டேன். என்ன பண்ண? பயப்படாதீங்க, சும்மா லேசாக 2 தட்டு தட்டுனேன். இனிமே நம்ம வழிக்கே வரமாட்டான். சரி, அவனையும் அடிச்ச, அவன் வாயில்லாத பூச்சி. யாரு அவனா? நல்லா சொன்னீங்க போங்க. கொஞ்சம் விட்டா பொறுமையா 10 பைசா இல்லாமல் இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிடுவான்.
இறக்கம் காட்டுறவங்களுக்கு தாயா இறக்கம் காட்டணும், சில பேருக்கு நம்ம யாருன்னு காட்டணும், அப்போ தான் சரிப்பட்டு வருவாங்க. சரி சரி, நீ புறப்படு, தேவைப்பட்டா சொல்லி அனுப்புகிறேன். சரிங்க. முனியா, ஆ எதுக்கும் என் மருமக சிவா பார்வையில் படாம இரு. அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. சரிங்கய்யா, ஆ. வரேன். ஆ ఏమే ఆ అమ్మాయి ఫోటోల్ని మరీ అలా మార్చి మార్చి చూస్తా ఉండావు? పిల్ల నిజంగా చాలా బ్యూటీ అండి. పిచ్చిదానా, బ్యూటీ అన్నడే బ్యూటీ, ப்ராப்பர்ட்டி வேணும், மொத்தத்திலே 4-5 கோடி தேருமா? நிஜமாவாங்க? மேல சச்சண்டி. சொத்தெல்லாம் நிஜமாவே புரோக்கர் சொன்ன மாதிரி 4-5 கோடி தேருமா? இல்ல அவங்களும் நம்மள மாதிரி 420? రే ఏమిరా నువ్వు ఇట్టా మాట్లాడుతూ ఉంటేవి? నేను ఆ బ్రోకర్ మాట నమ్మి ఇట్టా చెప్పడం లేదురా. నేను పోయి அந்த ஊர்ல 4-5 பெத்த மனுஷன் எல்லாமே விசாரிச்சுட்டேன். அவங்கதான் சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா? உன் போட்டோ பார்த்து அந்த பொண்ணு நீ ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்ட. அப்புறம் என்னப்பா, உடனே அந்த பொண்ணை பேசி முடிக்க வேண்டியது தானே? நம்மள வேற ஆந்திரா போலீஸ் தேடுது. நாம இங்க இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா நம்மள இங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தானேடா நான் ఈ ప్రయత్నమంతా చేస్తా ఉంటేని. நீ அந்த பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணிட்டேன்னா நமக்கு கோடி கோடியா பணம் கிடைக்கும். நம்ம ஆந்திரால சீட்டிங் చేసినాం இல்லையா 5 லட்சம் ரூபாய், அது திரும்பி கட்டினா அந்த கேஸ் வாபஸ் ஆயிடும். அப்ப మనల్ని పోలీస్ తేడాదా? பைச்சக்காரி, பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் எதுக்காக தேடுவாங்க? మరి ఏంటండి, நீங்க சீக்கிரமா போய் ఈ పిల్లని பேசி முடிங்கோ. அவசரப்படக்கூடாது, முதல்ல புரோக்கர் போய் பேசிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் போய் பார்க்கலாம். அப்பா, அம்மா சொல்ற மாதிரி உடனே அந்த பொண்ணை போய் பேசி முடிங்க. சப்போஸ் அந்த பொண்ணு நம்மளுக்கு செட் ஆகலன்னா நம்ம கொல்கத்தால போய் ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அங்க போலாம். கோல்கத்தால சரியா வராதுடா. ఎందుకు సరి వరాదుன்னு சொல்றீங்க? అక్కడ రసగుల్లా ரொம்ப நல்லா இருக்குங்க. ரசகுல்லாக்காக நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ல. அங்கே இப்ப பார்த்தாலும் தகராறு நடந்துட்டே இருக்கு. அங்கெல்லாம் நம்ம போய் சமாளிக்க முடியாது. எனக்கு என்னமோ இது நல்ல இடம்னு தோணுது. அப்புறம் என்னப்பா, உடனே அந்த இடத்த பேசி முடிங்க. 2 வருஷத்துக்கு மேல ஒரே இடத்துல இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆபத்து. சரிடா, அதெல்லாம் எனக்கும் தெரியும். எவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டு இங்கிருந்து கிளம்பிடுவோம். நீங்க யாருமே எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். பணம் கைக்கு வரட்டும், உங்க 2 பேருக்கும் நான் அல்வா கொடுக்குறேன். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே